Hello students, welcome to Hiba Max 12 Standard Business Max Chapter 2 Integral Calculus 1 Example 2.25 ல இந்த வீடியோ பார்க்கலாம். Example 2.25 question என்ன கொடுத்திருக்காங்க, evaluate x into e power x dx. So example 2.25 ல இருந்து question type எப்படி இருக்கும்னா integration of u dv இந்த ஃபார்மேட்ல இருக்கும். சரிங்களா, uv மெத்தட் நம்ம டிஃபரன்ஸ்ல சொல்லுவோம், அதே மாதிரி இன்டகிரேஷன்ல u dv ன்னு இருக்கும். ஸோ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும், ஆன்சர் uv மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் v duன்னு மாற்றி எழுதணும். இப்படி மாற்றி எழுதிட்டு நம்ம எப்பவும் போல சால்வ் பண்ணுவோம். சரிங்களா, கான்செப்டை கவனமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ எவாலுவேட் இன்டகிரேஷன் ஆஃப் x இன்டூ e power x இன்டூ dxன்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன்ல கிவன் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம், இன்டகிரேஷன் ஆஃப் x இன்டூ e power x dx. இது u, இது dv, இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ u எப்பவுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துருங்க x. நெக்ஸ்ட் இருக்கிற e power x into dx dv ன்னு கன்சிடர் பண்ணுங்க. சரிங்களா, டேக் u ஓட வேல்யூ x, dv v ன்னு எடுத்துறாதீங்க, dv is equal to e power x dx. இப்போ நீங்க ரெண்டுமே தனித்தனியா செய்யணும். இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் u வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும், dv வந்து இன்டிகிரேட் பண்ணும், அப்பதான் dv வந்து v ன்னு மாறும். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, dv னா இன்டிகிரேட், u னா டிஃபரன்ஸ் பண்ணும். இப்போ யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க ஒரு வாட்டி, u வந்து duவா மாறிடும், x வந்து dxஆ மாறிடும். இதை இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகும். இப்போ u duன்னு மாறிச்சுல, அப்போ dv எப்படி மாறும், vன்னு மாறிடும். அப்படியே தலைகீழ e power x இன்டிகிரேட் பண்ண அதே e power x தான். சரிங்களா, dx வந்து எழுத மாட்டோம், ரிமூவ் ஆயிடும். இப்போ இங்க கண்டுபிடிச்சதுன்னா நான் முதல்ல சொன்ன ஃபார்மேட்ல எழுதுவேன், இன்டிகிரேஷன் ஆஃப் x into e power x dx is equal to integration of u dv மெத்தட்ல இருக்கு. அப்ப இந்த u dv மெத்தட்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், uv minus integration of v into du. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, u வந்து x, v வந்து e power x minus integration of v வந்து e power x du க்கு பதிலா என்ன எழுதணும், dx. ஸோ கரெக்டாக நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லைன்ல x into e power x minus integration of e power x தான். சரிங்களா, அண்ட் dxக்கு அப்புறம் dx இருக்கிற இடத்துல என்ன எழுதணும், பிளஸ் சின்னு எழுதிக்கணும். இப்போ ரெண்டுத்துலையுமே e power x இருக்கா, இப்போ e power x காமனாக எடுத்துட்டிங்கன்னா x minus 1 பிளஸ் சின்னு எடுத்துக்கலாம். ஈஸியான சம், கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.26. evaluate integration of x cube e power x into dx. கிளியரா, இப்போ இது ரெண்டுமே இருக்கு. இப்போ சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம், x cube e power x dx. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எது u எது dv, கரெக்டா. இப்போ u-வா நான் வந்து x cube எடுத்துக்கிறேன், dv இருக்கிற இடத்துல அதே e power x dxன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ எக்ஸ் கியூபை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ நல்லா ஞாபகம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே வந்து டேஷ் பண்ணும், மேலே வந்து இப்படி போட்டு போடும். சரிங்களா, u1 ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது எக்ஸ் கியூப் எப்படி மாறும், 3 times ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை இன்டிகிரேட் பண்ணலாம், டிவியை ஒரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணால் v, e power x இன்டிகிரேட் பண்ணால் அதே e power x தான் கிடைக்கும். கரெக்டா, அடுத்து இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், u டபுள் டேஷ். ஏன் இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா, நமக்கு இந்த வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக வர வரைக்கும், நம்ம இதுக்கப்புறம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேணாம் அப்படின்ற வரைக்கும் நம்ம கொண்டு வரணும். இப்போ 3x ஸ்கொயர், 3 2s are 6 into x. இப்போது நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணும்போது v1ன்னு எழுதணும். அப்போ e power x இன்டிகிரேட் பண்ணால் அதே e power x தான். அடுத்து இதை இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், அப்போ தேர்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷன் 6 into x, அப்போ ஆன்சர் 6 தான். நெக்ஸ்ட்டு இன்னொரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணால் மறுபடியும் e power x தான் வரும். கரெக்டுங்களா, இப்போ இந்த டேர்ம் நிறைய இருக்குது, பட் ஃபஸ்ட்டு கொஷனில் நான் வெறும் 2 டேர்ம் தான் சொன்னேன். அப்போது ஸோ இவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது, எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னா அதுக்கான ஃபார்முலா பாருங்கள், இன்டிகிரேஷன் ஆஃப் எக்ஸ் கியூப் e power x into dx is equal to இன்டிகிரேஷன் ஆஃப் u dv, சேம் அதே தான். பட் இப்போ இந்த u dv-யை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு uv, அப்புறம் மைனஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று, u dash v1, அப்புறம் plus u double dash v2 minus u triple dash
v3 minus அப்புறம் plus and it goes on இப்படி பாயிண்ட் வச்சிடணும். ஏன்னா இப்போ அடுத்த கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து அடுத்த ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன்லாம் வந்துதான் நீங்க அதையும் ஆட் பண்ணிப்பீங்க சரிங்களா. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா இதுதான். இப்போ இதுல தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். u இடத்துல x cube நம்ம ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சிருப்போம், அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்றோம் அவ்வளவுதான். v இடத்துல e power x மைனஸ் u dash வந்து 3x ஸ்கொயர், v1 வந்து அதே e power x plus u double dash வந்து 6 into x, v2 வந்து சேம் அதே e power x மைனஸ் u triple dash வந்து 6, v3 வந்து அதே e power x தான் and லாஸ்ட்ல பிளஸ் cன்னு எழுதிட்டா போதும். கிளியரா இருக்கா? எல்லாத்துலயுமே பாருங்க e power x e power x e power x. ஸோ e power x நான் காமனா வெளியே எடுத்துட்டேன்னா x cube minus 3x square plus 6x minus 6 plus c. இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். எப்பவுமே e power x எல்லா டேர்ம்லயும் இருந்துன்னா வெளியே எடுத்து எழுதிடுங்க சரிங்களா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்ல? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.27 evaluate x cube log x dx. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? u என்ன dv என்ன? அடுத்த ஸ்டெப் அதுதானே. ஸோ சொல்யூஷன்ல given எழுதிக்கலாம் x cube into log x dx. கரெக்டா? இப்போ இங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நான் எடுக்க போறேன். u ஓட வேல்யூ log x ன்னு எடுக்க போறேன் சரிங்களா. அண்ட் dv ஓட வேல்யூ வந்து x cube into dx ன்னு எடுக்க போறேன். ஏன் இப்படி மாற்றி எடுக்கிறோம்னா லாக்ல வந்து நம்ம டிஃபரன்ஷியேஷன் தான் ஈஸி சரிங்களா. அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி எடுத்திருக்கோம். இப்போ u ஓட வேல்யூ log x ன்னு எடுத்துட்டேன், dv வேல்யூ வந்து x cube dx ன்னு எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. du is equal to log x டிஃபரன்ஷியேட் பண்ண 1 by x into dx. இதை ஒரு வாட்டி இன்டிகிரேட் பண்றோம். அப்போ dv v மாறிடும் which is equal to x power 4 divided by 4. ஏன்னா x பவர்ல 3 இருக்கு. அப்போ 3 இருக்குன்னா என்ன? n plus 1 by n plus 1. நெக்ஸ்ட் இக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். x cube log x dx which is equal to integration of u dv. இப்போ இதோட வேல்யூ என்ன? uv minus integration of v du. இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. u இருக்கிற இடத்துல log x, v இருக்கிற இடத்துல x power 4 by 4 bracket எழுதிக்கலாம் மைனஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் v இருக்கிற இடத்துல x power 4 by 4 du இருக்கிற இடத்துல என்ன எழுதணும்? 1 by x into dx. இப்போ இதுல ஒரு எக்ஸோ இதுல ஒரு எக்ஸோ கேன்சல் பண்ணிடலாமா? பேலன்ஸ் அதுல வேற எதுவுமே இல்லை நம்ம சால்வ் பண்ண. ஸோ x power 4 by 4 ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் log x எழுதலாம் மைனஸ் இது இன்டிகிரேட் பண்ணோம். இப்போ இங்க வந்து 1 by 4 இருக்கும் கான்ஸ்டன்ட், வெளியே எடுத்துடலாம். இன்டிகிரேஷனுக்குள்ள இப்போ எக்ஸ் கியூப் தான், ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் கியூப் இருக்கும், அது நான் எழுதல, சாரி எழுதிக்கோங்க சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல இதை இன்டிகிரேட் பண்ணா போதும். எக்ஸ் பவர் 4 by 4 log x minus 1 by 4 x cube இன்டிகிரேட் பண்ண x power 4 by 4 plus c. ஸோ இது ரெண்டு டேர்ம்லயும் என்ன காமனா இருக்கு பாருங்க, x power 4 by 4 x power 4 by 4. ஸோ x power 4 by 4 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு வெறும் log x மைனஸ் 1 by 4 இருக்கும், அப்புறம் பிளஸ் சி இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ log வந்தால் u இடத்துல log தான் எடுத்துக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.28. Evaluate integration of log x whole square into dx. Solution first given எழுதிடலாம். Integration of log x whole square into dx. இப்போ இங்க ஒரே டேர்ம் தான் இருக்கு, ஆனா ரெண்டா பிரிச்சு எழுதணும். ஸோ dx தான் நான் dvன்னு எடுக்க போறேன், log x வர்றதை uன்னு தான் கன்சிடர் பண்ணும். அப்போ u is equal to log x whole square and dv is equal to dx. u ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண duன்னு மாறிடும். log x whole square நான் இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணனா 2 times of log x. and இப்போ log x என்றது ஒரு ஃபங்க்ஷன். log x வந்து நான் இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணனா எனக்கு 1 by x கிடைக்கும் and dx கிடைக்கும். புரியுதா? log x whole square னா 2 times of log x and log x ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x dx ன்னு கிடைக்கும். இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், தெரியாம தள்ளி வந்துச்சு. இப்போ dv is equal to dx, இது ஒரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணா v is equal to x ன்னு மாறிடும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இனி நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். Integration of
log x whole square dx is equal to integration of u dv. So u dv எப்படி எழுதலாம்? uv minus integration of v du. இதை நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட் மனப்பாடம் ஆயிடும். தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். u ஓட இடத்துல என்ன இருக்கு? log x whole square. v இருக்கிற இடத்துல x இருக்கு. minus integration of v இருக்கிற இடத்துல x இருக்கு. du இடத்துல என்ன இருக்கு பாருங்க, பெரிய டேர்ம். என்ன டேர்ம் இருக்கு? 2 times of log x 1 by x into dx. இடம் இல்லைன்னு கீழே எழுதிருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் தள்ளி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம்ல x முன்னாடி எழுதிக்கலாம். log x whole square minus, இப்போ இதுல ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா? அப்போ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்கும் பாருங்க. 2 log x dx மட்டும்தான் இருக்கும். புரியுதா? எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் 2 log x dx தான் இருக்கும். இப்போ இந்த log x dxன்றதே தனியா ஒரு இன்டிகிரேஷன் மாதிரி இருக்கு. ஸோ இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மறுபடியும் நான் வந்து இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். இன்டிகிரேஷன் ஆஃப் 2 வெளியே இருக்கட்டும், ஏன்னா கான்ஸ்டன்ட் log x dx. இதை வந்து நம்ம தனியா சால்வ் பண்ணலாம். நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ x log x dx இருக்கு. அப்போ log x எப்பவுமே uன்னு தான் இருக்கணும். u வந்து log x, dv இருக்கிற இடத்துல dx. dv is equal to dx. இப்போ u ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா du, log x ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x dx. இப்போ dv ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணா v, dx இன்டகிரேட் பண்ணா xன்னு மாறிடும். இப்போ அகைன் இந்த இடத்துக்கு தனியா நம்ம uv பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எந்த சேஞ்சுமே இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. x into log x whole square எந்த சேஞ்சுமே கிடையாது. -2 இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் இப்போ u dv செய்ய போறேன். இந்த டேர்மை கண்டுபிடிச்சதை மறுபடியும் நம்ம எழுத போறோம். ரெண்டாவது வாட்டி செய்யறோம். சரிங்களா? இப்போ x into log x whole square minus 2 times of uv minus integration of v du. கிளியரா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x into log x whole square minus 2 into u இடத்துல log x இருக்கு, v இடத்துல x இருக்கு, minus integration of v இடத்துல x இருக்கு, du இடத்துல 1 by x into dx இருக்கு. சேம் x என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் லைன்ல x into log x whole square minus 2 constant into x ஃப்ரண்ட்ல எழுதிடலாம். x into log x minus integration of dx என்னது? x தான் கிடைக்கும். dx இன்டிகிரேட் பண்ணா x மட்டும் தான் இருக்கும். ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். அதனால பிளஸ் c. 2 இன்சைட் மல்டிபிள் பண்ணலாமா? 2 இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். x into log x whole square minus 2 இன்சைட் பண்ணும். minus 2 times of x into log x minus into minus plus 2 times of x plus c. Understand ஆகுதா? x into log x whole square minus 2x log x plus 2x plus c. இப்போ இது எல்லாத்துலயும் காமன் டேர்ம் ஏதாவது இருக்கும் x. ஸோ x நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்போ log x whole square minus 2 times of log x plus 2 plus c. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ரெண்டு வாட்டி இதில் நம்ம யூவி மெத்தட் செய்கிறோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next question, example 2.29. Evaluate integration of x square minus 2x plus 5 into e power minus x into dx. So, இப்போ ஒரு equation மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு இல்லையா? இதையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன்ல integration of x square minus 2x plus 5 into e power minus x dx. So, இந்த டேர்மை தான் நம்ம இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். u is equal to x square minus 2x plus 5 and dv is equal to e power minus x dx. இப்போ u ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். u ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண x square எப்படி மாறும்? 2x minus 2x minus 2ன்னு மாறிடும். 5 வந்து 0 ஆகிடும். dv ஒரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணால் bன்னு மாறிடும். e power minus x, அப்போ நெகட்டிவ் முன்னாடி வரணும். ஏன்னா e power minus x இன்டிகிரேட் பண்ணாதே e power minus x தான். அந்த xக்கு முன்னாடி மைனஸ் இருக்கனால நம்ம மைனஸால மல்டிபிள் பண்ணுவோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் u டபுள் டேஷ்
இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ 2xன்றது 2ன்னு மாறிடும், -2 0 ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டாம். நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு மாறும். கரெக்டா? இந்த டேர்ம் இன்டிகிரேட் பண்ணால் அதே இ பவர் மைனஸ் எக்ஸ் தான், ஆனால் இன்னொரு வாட்டி அந்த மைனஸ் வருமா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் இன்டிகிரேஷன் இன்னொரு வாட்டி பண்ணும், ஏன்னா யூ டபுள் டேஷ் இன்ட்டு v2. அப்போ v2க்கு இன்னொரு வாட்டி கண்டுபிடிச்சிடலாம். இது இன்னொரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணுங்க, சேம் மைனஸ் முன்னாடி வந்துடும், இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு மாறிடும். சரியா? இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 5 இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் ஆஃப் u dv. u dv எப்படி மாற்றலாம்? uv மைனஸ் u டேஷ் v1 அப்புறம் ப்ளஸ் u டபுள் டேஷ் v2 மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் v3 ப்ளஸ் டாட் டாட். நமக்கு வந்து v2 வரைக்கும் தான் இருக்குது, பட் ஃபார்முலா எழுதும் போது கம்ப்ளீட்டாக எழுதிடணும். சரியா? u இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 5, v இருக்கிற இடத்துல மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் u டேஷ், அப்போ 2x மைனஸ் 2 v1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் வந்துருச்சா? அடுத்த டேர்ம் ப்ளஸ் u டபுள் டேஷ் 2 இன்டூ v2 இடத்துல இருக்கு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ நெக்ஸ்ட் டேர்மில் பாருங்கள், இ பவர் மைனஸ் எக்ஸு, இ பவர் மைனஸ் எக்ஸு, இ பவர் மைனஸ் எக்ஸ் எல்லாத்துக்குமே காமனாக இருக்கா? இ பவர் மைனஸ் எக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் வெளியே எடுத்துட்டா இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ இதை மைனஸால் மல்டிபிள் பண்ணோம். ஏன்னா இங்கே நம்ம இ பவர் மைனஸ் எக்ஸை மட்டும் தான் வெளியே எடுக்கிறோம், முன்னாடி இருக்க -1 அப்படியே இருக்குது. ஸோ இது அப்படியே எப்படி மாறும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5. இங்கே ப்ளஸ் தான் இருக்கப்போ டேரெக்டாக இது எழுதலாம், மைனஸ் இன்சைட் பண்ணும், மைனஸ் 2x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 அண்ட் லாஸ்ட்டில் இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குது அண்ட் 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2 ப்ளஸ் சி. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள், ப்ளஸ் 2x மைனஸ் 2x ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல். இப்போ பேலன்ஸ் நமக்கு இ பவர் மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ப்ளஸ் சின்னு இருக்கும். இதில் மைனஸ் வெளியே எடுக்க வேண்டாம், அப்போ ஸ்டார்டிங்கில் மைனஸ் வரும். இதோட நம்ம முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் என்ன இருக்கும்? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியான சம் தான். ஸோ இதே மாடல் தான் அடுத்த எக்ஸசைஸ் 2.5 அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.